கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். என் அன்புக்குரியவர்களே, தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் பலன் அளிக்கிறவர், செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர். அதுதான் ஒரு மனிதனை நல்ல வழியில மாற்றும். நமக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை உண்டாக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பது எப்பவுமே நம்ம மனசுல இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறார், நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போ சிறுமையானவங்களை ஒடுக்கினாலும் வார்த்தையினால மற்றவங்களை காயப்படுத்தினாலும் அதுக்கு பலன் உண்டு, செய்கைக்கு தக்க பலன் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூத்து தேவனுடைய சமூகத்தை தேடி வந்ததுனால அந்த பலனை பெற்றுக்கொண்டாள். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நல்ல செய்கைகளை செய்ய வேண்டும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்ம வார்த்தை சுருக்கமா இருக்கணும், நம்ம செயல்பாடுகள்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது, அவனவன் செய்கைக்கு தக்கதாக நீர் பலன் அளிக்கிறீர். யார் யார் என்னென்ன செய்யறாங்களோ அது சொல்லுவாங்க இல்லையா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பைபிள் சொல்லுகிறது, என்ன முன்னாடி செஞ்சானோ அது அம்ப பின்னாடி வரும் என்று சொல்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார், ஆசிகளை கொடுத்திருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார். அப்போ நம்ம செய்கை நல்லா இருந்தா நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும், நம்ம சந்ததிகள் கஷ்டப்படாது, நம்ம சந்ததிகள் ஒடுக்கப்படாது. ஏன்னா நம்ம செய்கைகள் நல்ல செய்கைகளா இருந்தா கர்த்தர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை பற்றி அறிஞ்சுக்கிடணும், பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல செய்கைகளை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் மனநிறைவும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ உடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நல்ல செயல்களை செய்ய இந்த நாளில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சமாதானமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.